This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். I am continuing to teach on the subject identifying yourself with Christ. அன்புக்குரியவர்களே, நான் கடந்த முறை நாள் பேசின அதே தலைப்பிலே கிறிஸ்துவுக்குள் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். When Jesus died on the cross, he identified with us as sinners. அன்புக்குரியவர்களே, இயேசு சிலுவையில் மரித்த பொழுது அவர் நம்முடைய அடையாளத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு பாவியாக சிலுவையில் மரித்தார். In the book of 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனம், if any man be in Christ, he is a new creature. Old things are passed away and all is made new. அங்க இப்படி எழுதப்படும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. In verse 19, it says, God has reconciled the world to himself. அங்க 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், and it says he is not imputing their sins unto them. கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நம்ம இடத்தில் ஒப்புவித்தார். In the mind of God, he has already forgiven every person for their sins. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சிந்தை என்னவென்று சொன்னால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார். God has already done his part for us to receive forgiveness of sin. அன்புக்குரியவர்களே, அவர் தம்முடைய பகுதியாகிய பாவங்களை மன்னிக்கிறவராய் நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்தார். But it is our decision and our responsibility to receive that forgiveness. ஆனால் நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால், நம்முடைய கடமை நம் தேவனுடைய எல்லா நம் பாவங்களை அறிக்கையிடுவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. You are not automatically saved just because Jesus died on the cross. நீங்க இயேசு சிலுவையில் மரித்ததனால தானாகவே நீங்கள் மறுரூபமாக்கப்படவில்லை. But you must receive him as your Savior to receive your sins forgiven. ஆனால் அவர் மூலமாய் அவங்க பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுவதற்கு அவரை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். It's a little bit hard to understand, but people will not go to hell because of their sins. அன்புக்குரியவர்களே, இது புரிந்து கொள்வது கடினமாய் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், பாவங்களுக்காய் நாம் நரகத்திற்கு போவதில்லை. They will go to hell because they did not receive Jesus as their Savior. அன்புக்கு அவர் நரகத்திற்கு போவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததினால் அவர் நரகத்திற்கு போகிறார்கள். Jesus has already paid the penalty for sin, but you must receive him to be forgiven. அவர் தம்முடைய பாவங்களுக்காய் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He identified himself on the cross as though he were a sinner himself. அன்புக்குரியவர்களே, அவர் நம்முடைய பாவத்தின் அடையாளமாய் அவர் மாறினார். He became the substitute for all the world, for every person. நம்முடைய ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருடைய ஒரு சப்ஸ்டிட்யூட்டாக, ஒரு மாற்றமாக அவர் காணப்படுகிறார். But it is our responsibility
to receive Jesus as Savior and be forgiven of all our sin. ஆனால் நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு அவரிடத்துல இரக்கம் பெற்று அவருடைய பிள்ளையாய் மாறுவது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. Jesus never committed any sin, but yet he died on the cross for our sin. அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த உலகத்தில் எந்த பாவத்தையும் அவர் செய்யவில்லை, ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். When we are born into this world, we have the sin nature in our flesh. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் மறுபடி பிறக்கும் பொழுது இதே இயேசுவின் குணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். But when we receive Jesus as Savior, he forgives us of all our past sin. அன்புக்குரிய இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய உங்கள் பழைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் அவர் உங்களை விட்டு மாற்றுகிறார். It says old things are passed away and all things are made new. அன்புக்குரியவரே, வசனம் சொல்லுங்க, எல்லாம் பழையவைகள் மறைந்து போன, எல்லாம் புதிதாயின என்று வசனம் சொல்லுகிறது. In the book of 2 Corinthians chapter 4 and verse 7, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், it says, we have this treasure in an earthen vessel. இங்க சொல்லப்படுகிறது, இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் அல்ல, உண்டான தேவனால் உண்டாயிருக்கிறது. Because the excellency of the power is of God and not of us. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த மகிமை தேவனால் நமக்கு உண்டாயிருக்கிறது. I am teaching more about what happens to your spirit when you are born again. நான் இப்பொழுது போதித்துக் கொண்டிருப்பதெல்லாம் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது உங்கள் ஆத்மா ஆவிக்கு என்ன நடக்கிறது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். If someone puts a large amount of money in the bank for you, but you do not know it, it will never benefit you. அன்புக்குரியவர்களே, யாரோ ஒருவர் பல லட்சம் கோடி ரூபாயை உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போட்டிருக்க, அதை குறித்து எந்த அறிவும் இல்லாமல் நீங்கள் இருந்தால் அதனால் பயன் என்ன? When you are born again, God puts a treasure of things in your spirit. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது தேவன் எல்லை இல்லாத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் தந்தருளி இருக்கிறார். But if you do not know what is in your spirit, you will not benefit on this earth. அன்புக்குரியவர், நீங்கள் அதை அறியாமல் இருப்பீர்களானால் அதனால் இந்த உலகத்திலே உங்களுக்கு பயன் என்ன? In 1 Corinthians chapter 6 and verse 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், he that is joined to the Lord is one spirit. கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாயிருக்கிறான். When you join with Jesus and receive him as Savior, he comes to live in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் அவரோடு கூட ஒன்று ஆயிருக்கிறீர்கள். You become the offspring of God. You are born from God. நீங்க தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபத்தின்படி தேவனால் பிறந்தவளாய் இருக்கிறீர்கள். You have the very nature of God in your spirit. தேவனுடைய சாயலை உடையவளாக நீங்கள் இருக்கிறீர்கள். In the book of Ephesians chapter 4 and verse 24, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், put on the new man which is created in righteousness and true holiness. பரிசுத்தத்திலும் அங்க வசனம் சொல்கிற வண்ணமாக புதிய மனிதனை தரித்துக்கொள், நீதியிலும் பரிசுத்தத்திலும் உள்ள தேவனுடைய சாயலுக்கான சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். In 1 Thessalonians chapter 5 verse 23, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்,
It says, you are a spirit being, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, அங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் ஆவியாகிய மனிதன், உங்களுக்கு ஒரு சரீரமும் ஒரு ஆத்மாவும் உண்டு. When you receive Jesus as Savior, only your spirit is born again. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆவி மாற்றமே மறுபடி பிறக்கின்றது. When God communicates with you, He communicates spirit to spirit. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் போது ஆவியாகிய தேவன் நம்முடைய ஆவியோடு கூட இடைப்படுகிறார். He does not communicate with your body or with your emotions. அவர் உங்களுடைய ஆத்மாவோடு அல்லது உங்களுடைய சரீரத்தோடு கூட அவர் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில்லை. But God will speak to you in your spirit. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஆவியோடு கூட அவர் இடைப்படுகிறார். The real you is a spirit being on the inside. அன்புக்குரியவர்களே, உண்மையான நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியே, that part of you will live forever and ever and ever. அந்த ஆவியானது நித்தியமாய் அந்த ஆவியானது வாழும். If you receive Jesus as your Savior, you will be with God in heaven forever and ever. இயேசுவோடு கூட நீங்க சொந்த இரட்சகராக, நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆவியானது, உங்களுடைய ஆவியானது இயேசுவோடு கூட நித்தியமாய் இயேசுவோடு கூட காணப்படும். In the book of Acts, chapter 4 and verse 12, அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், there is not another name under heaven that we can be saved except the name of Jesus. இங்கே வசனம் அழகாக சொல்லுகிறது, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்று வாசிக்கிறோம். Jesus said he is the way, the truth and the life. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். When you receive Jesus as Savior, your spirit becomes brand new and has the Holy Spirit in it. அன்புக்குரியவர்களே, நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் ஆவியானது முற்றும் புதிதாக்கப்படுகிறது. In 1 Corinthians chapter 3 and verse 16, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், it says, you are the temple of God, and that God, the Holy Spirit, dwells in you. அங்கே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? You may not always feel the Holy Spirit, but He is always there in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவேளை ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பதை உணராமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவரோ எப்பொழுதும் உங்களோடு கூட, உங்களுக்குள் அவர் வாசமாய் இருக்கிறார். You may not always hear what He is saying, but the Holy Spirit is constantly speaking to your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவேளை அவர் உங்களோடு கூட இல்லாத இப்போ நீங்கள் உணர்ந்தாலும் அந்த ஆவியானவர் உங்கள் ஆவியோடு கூட தொடர்ச்சியான தொடர்பில் இருக்கிறார். The more you worship God and meditate on the Word of God, the more you will hear Him speak to you. எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்க ஆராதிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறீர்களோ, அவ்வளவாய் தேவ ஆவியானவரை நீங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உங்களால் இயலும். In Ephesians chapter 1 and verse 11, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், it says, you have obtained an inheritance from God. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் மேலும் உண்மைய நம்பிக்கை இருக்க நாங்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சியாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். At the time you're born again,
you receive the divine nature of God in your spirit. நீங்கள் மறுபடியும் பிறந்த அந்த வினாடியிலே தேவனுடைய மகிமையாக உங்களை தேவன் மாற்றுகிறார். Your spirit is made totally righteous and totally holy. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவி முற்றும் பரிசுத்தமுள்ளதும் நீதி உள்ளதுமாய் காணப்படுகிறது. In the book of Philippians chapter 2 and verse 12, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், it says, work out your own salvation with fear and trembling. அங்க வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் எப்போது கீழ்ப்படியும்படிக்கு நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது போல அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வாசிக்கிறோம். I'm going to explain what that means in the Greek language. இந்த வசனம் எபிரேய மொழியிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The Bible there is talking to people that are already born again. பாருங்க, மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளுக்கு என்று எழுதப்பட்ட வசனங்கள். It is not saying that you have to work in order to get salvation. நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாயிலும் கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இங்க வசனம் சொல்லவில்லை. But in the Greek language, it is saying what you have on the inside of you, bring it out so people can see it in the world. இந்த வசனத்தின் முழு அர்த்தம் எபிரேய மொழியில் எப்படி இருக்குன்னா, உங்களுக்குள் இருக்கிற அந்த காரியத்தை, அந்த வல்லமையை, அந்த பரிசுத்தத்தை, அந்த தேவ கிருபையை நீங்க வெளியே கொண்டு வாங்க, இதனால் அநேகர் அதை கண்டு கொள்வார்கள் என்று வாசிக்க முடியும். When it says work out, it means bring what's on the inside to show up on the outside. நீங்க பிரயாசப்படுங்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிறதை வெளியரங்கமாக்க பிரயாசப்படுங்கள். You cannot do any natural things to get born again. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு மாம்சக்காரியமான எந்த காரியத்தை நீங்கள் செய்ய இயலாது. The disciples asked Jesus, how can we work the works of God? சீஷர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. Jesus answered and said, the work of God is to believe on him whom he has sent. அப்ப இயேசு சொன்ன காரியம், மனுஷகுமாரன் செய்த கிரியைகளை விசுவாசிப்பதின் மூலமாய் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னார். In the book of Hebrews chapter 11 and verse 6, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். The way to victory with God is to believe him and to believe the word of God. தேவனை விசுவாசிப்பதின் மூலமாகவே வெற்றியை பெற்றுக்கொள்ள இயலும். All things are possible to them that believe. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். We have natural medicine and natural doctors that we take medicine from the outside and put it in our body. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சரீரத்திலே மருத்துவர்கள் மருந்துகளை வெளியிருந்து நம் சரீரத்துக்கு உட்புற கொடுப்பார்கள். And we praise God for the herbs and for the medicines that we can take to help our bodies. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல இந்த காய்கறி செடிகள், இயற்கை மூலிகைகள், மருந்துகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். But divine healing comes from the Holy Spirit that is in your spirit. ஆமென். கர்த்தர் தாமேயானால் தெய்வ வல்லமையானது பரிசுத்த ஆவியினாலே உங்கள் ஆவியின் மூலமாய் உங்கள் சரீரத்திற்கு கடந்து போகிற ஒன்றாய் இருக்கிறது. Faith is a real living spiritual force. விசுவாசம் ஒரு வாழுகிற தேவ வல்லமையாய் காணப்படுகிறது.
Just as gravity is a natural source, but you cannot see it or feel it. எப்படி இழுப்பு சக்தி இந்த உலகத்தில் காணப்படுகிறதோ, நாம் அதை பார்க்கவோ தொடவோ முடியாது, ஆனால் இழுப்பு சக்தி இருக்கிறதை போல. And so faith is a spiritual force that is very real. ஆனா அதே போலதான் இந்த விசுவாசமும் செயல்படுகிற ஆவிக்குரிய வல்லமையாய் இருக்கிறது. And so when you get born again, God puts the God kind of faith in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னைக்கு தெய்வ விதமான பரிசுத்த விசுவாசத்தை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். In Romans chapter 12 and verse 3, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், to every person is given the measure of faith. அது ஒவ்வொருவருக்கும் அவனவனுக்கு வேண்டிய விசுவாசத்தை தேவன் அவர்களுக்குள் வைத்திருக்கிறார். Everyone gets the same measure of faith at the time they are born again. அவனவன் ரட்சிக்கப்படும் போது அவனவனுக்கு ஏற்ற விசுவாசத்தை தேவன் அவனவனுக்குள் வைத்திருக்கிறார். But if you don't understand what you have received, you will not understand the blessings and benefits of it. அன்புக்குரியவர்களே, தேவனை விசுவாசிக்காவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை உங்களால் பெற்று அனுபவிக்க முடியாது. You have to get into the Bible and renew your thinking so that it agrees with the Word of God. அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களோட சிந்தை தேவ வார்த்தைக்கு ஏற்றபடி உங்க சிந்தை மறுரூபமாக்கப்படும். In the book of 2 Corinthians chapter 10 verses 4 and 5. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், bring every thought into agreement with the Word of God. எல்லா சிந்தனைகளையும் தேவனுக்கு ஏற்ற மடி நீங்கள் அவைகளை கொண்டு வர வேண்டும். If you are thinking doubt and fear and discouragement, those are negative things from the enemy. அன்புக்குரியவர்களே, சந்தேகங்கள், பயங்கள், பொல்லாங்குகள் இவைகள் தான் உங்களை நிரப்பியிருக்கிறது என்று சொன்னால் இது பிசாசினால் உங்களுக்கு கொண்டு வரப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. But the Bible says you must control your thinking so that you forgive people and walk in love and walk in faith. அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை ஆளுகை செய்ய வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும், அன்பிலே நீங்கள் நடக்கிறவளாய் காணப்பட வேண்டும். When you are a doer of what the Bible says, then the Holy Spirit in your spirit will bring forth the power. நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது தேவன் உங்க வல்லமையோடு கூட தேவ வல்லமை இணைக்கப்பட்டு தேவ வல்லமை செயல்படுத்த ஆரம்பிக்கும். God has given authority over the devil to every believer that's born again. அன்புக்குரியவனே, மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பிசாசின் மேல் வல்லமையை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். You may not understand that you have authority, but if you are born again, you have authority over the devil. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களானால் நீங்கள் பிசாசின் மேல் அதிகாரம் உடையவராய் இருக்கிறீர்கள். Luke 10:19, behold, I give you authority over all the power of the enemy. லூக்கா 10:19 நாம் வாசித்தோம். நீங்கள் சகலத்தின் மேலும் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். You do not have authority over the devil in your natural self. சாதாரணமாக உங்களோட பலத்தினால் பிசாசின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. But when you are born again, you are not just human. You are human, but you have God in you. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது நீங்கள் மனிதன் அல்ல, தேவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார்.
Greater is he that's in you than he that is in the world. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் உள்ளவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். Out of your belly shall flow rivers of living water. உங்களுக்குள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று புறப்படும். Jesus said, if you drink of this water, you will never thirst. இயேசு சொன்னாங்க, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான் என்று இயேசு சொன்னார். He's talking about the Holy Spirit that comes to live in you forever and ever. அவர் எதை குறித்து இதை சொன்னார் என்று சொன்னால், உங்களுக்குள் நித்திய காலமாய் வாழுகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். The Holy Spirit is in you to guide you, to strengthen you, to help you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாக்க, உங்களை பலப்படுத்த, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல உங்களோடு கூட இருக்கிறார். We must first become understanding that we have the Holy Spirit always on the inside of us. அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். We are the temple of God, and God, the Holy Spirit, dwells inside our spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். Even when you are born again, you still have the sin nature in your flesh. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு கூட மாம்சீகம் அல்லது பாவ குணங்கள் உங்களுக்குள் காணப்படும். Even when you are born again, you have to make the choice to yield to sin or yield to the Holy Spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது கூட நீங்க பரிசுத்தத்திற்கு வாழவோ அல்லது பாவத்திற்கு வாழவோ உங்களால் முடிவு எடுக்க முடியும். You, even a Christian, will have the sin nature until they die and go to heaven. அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள் அந்த பாவ குணங்கள் உங்களுக்குள் அவைகள் காணப்படும். ஆனாலும் பரலோகத்திற்கு நீங்கள் கடந்து போக இயலும். But when you are born again, it does not have dominion over you any longer. ஆனால் நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது இந்த பாவ குணங்கள் உங்கள் மேல் ஆளுகை செலுத்த இயலாது. By the power of the Holy Spirit in you, you have authority over the sin nature. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு கிரியை செய்கிற அந்த பாவ குணங்களுக்கு மேல் உங்களுக்கு ஆளுகையை கர்த்தர் கட்டளையிடுவார். Greater is he that's in you than he that's in the world. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். It is our responsibility to put on the new man. அன்புக்குரியவர்களே, இந்த புதிய மனிதனை தரித்துக் கொள்வது உங்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. It is our responsibility to put on the whole armor of God. உங்க முழு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்வது உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. It is our responsibility to speak against the enemy in the name of Jesus. அன்புக்குரியவர்களே, பிசாசின் மேல் அது அதிகாரத்தின் மேலும் பேசுவதற்கு உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். It is good to pray and it is good to believe God. ஜெபிப்பது நல்லது, ஆண்டவரை விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. But it will not take the place of our responsibility of things God has told us to do. ஆனால் நாம் செய்யும்படி தேவன் நமக்கு கற்பித்த காரியங்களை இவைகள் எடுத்துக்கொள்ள இயலாது. I want you to pray this prayer out loud to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இவைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I believe Jesus is the Son of God. இயேசுவே, நீ தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and is risen from the dead.
ஏசப்பா, நீர் எனக்காகவே சிலுவையில் மரித்து எனக்காகவே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. ஏசப்பா, உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you prayed that prayer from your heart, you are born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து செய்திருப்பீர்களா? நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீங்க. Find a good Bible-believing church and grow day by day in the things of God. God loves you. We love you. Amen. நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு போங்க. நாளுக்கு நாள் வேதத்திலே வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.